ஹாய் மை டியர் ஃபீமேல் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். இந்த வீடியோல பர்டிகுலரா உங்களை மட்டும் அட்ரஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் இப்ப பேச போற ப்ராடக்ட் விமன் ஹெல்த் அண்ட் என்வாயன்மெண்டல் ஹெல்த் பத்தினது. சரி, அப்படி என்ன நான் பேச போறேன்னா, புவிகா சானிட்டரி நாப்கின்ஸ் பத்தி தான். இந்நேரத்துக்கு நிறைய ஃபீமேலுக்கு இந்த பிராண்ட் புவிகாவுடைய நாப்கின்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் யூஸ் பண்ணவங்க இதை மட்டும்தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கம்ஃபர்ட் ஆகட்டும், சைசஸ் ஆகட்டும், லீக்கேஜை ஹோல்ட் பண்ற விதமாகட்டும், நான் ஃப்ரேக்ரன்ஸா இருக்கிற விதத்திலே ஆகட்டும், அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற விதத்துல புவிகா இஸ் த பெஸ்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம லாங் ஹவர்ஸ் டிராவல் எல்லாம் பண்ணும்போது சேஞ்ச் பண்ண டைம் இல்லை அப்படின்னா லீக்கேஜை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நிறைய கமர்ஷியல் நாப்கின்ஸ்ல பாத்தீங்கன்னா திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும், அதுவே நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் புவிகா சானிட்டரி நாப்கின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா, எந்த சைசஸ் இருந்தாலும் தின்னா இருக்கு, அதிக சமயம் லீக்கேஜை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. நம்ம பீரியட் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நிறைய சைசஸ்ல இந்த நாப்கின்ஸ் அவைலபிளா இருக்கு, இன்க்ளூடிங் பேண்டி லைனர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் விமன் ஹெல்த்துக்கு எவ்வளவு தூரம் இந்த சானிட்டரி நாப்கின் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத பத்தி நான் சொல்லிட்டேன். என்வாயன்மெண்டல் ஹெல்த்துக்கு இது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய கமர்ஷியல் சானிட்டரி நாப்கின்ஸ் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல பண்றது அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் கண்டினியூஸா ஒரு 4-5 டேஸ்க்கு தொடர்ந்து நாப்கின்ஸை யூஸ் பண்ணும்பொழுது அது கண்டிப்பா ஸ்கின் இரிட்டேஷனை உண்டாக்கும். எக்கச்சக்கமான அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்குள்ள எவ்வளவு ப்ராப்ளம்ஸை உருவாக்கும் அப்படிங்கிறது நிறைய கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்டிட்ரிஷியன்ஸே சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்துல விமன் ஹெல்த்துக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிளாஸ்டிக் இஸ் நாட் பயோடிகிரேடபிள். ஸோ கண்டிப்பா அது பூமியில போச்சுன்னா அது டிகிரேட் ஆகவே ஆகாது, டாக்ஸினா மாறக்கூடிய விதத்துல அது அமைஞ்சிரும். விமென் ஆல் ஓவர் த வேர்ல்ட் எத்தனை பேர் இருக்காங்க, ஈக்குவல் டு மென் இருக்காங்கன்னும் பொழுது பீரியட் டைம்ல அவங்க யூஸ் பண்ற இந்த நாப்கினால மட்டுமே நம்மளுடைய பூமிக்கு ஏகப்பட்ட சேதாரம் ஏற்படுது. ஸோ இது ரெண்டுத்தையுமே தவிர்க்கிற விதத்துல நம்மளுடைய ஹெல்த்தையும் என்வாயன்மெண்டல் ஹெல்த்தையும் பாதுகாக்கிற விதத்துல நீங்க புவிகா சானிட்டரி நாப்கினை உங்க பீரியட் டைம்ல யூஸ் பண்ணுங்க.